துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகும், சனியின் பாதிப்பு குறையும், நல்ல அதிர்ஷ்டம் கிட்டுங்கிறது நம்பப்படுது. அதே போல் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் புரட்டாசி மாதம் கருதப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயில்களில் தரிசனம் செய்கிறது ரொம்ப பெரிய புண்ணியமாக கருதப்படுது. ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்கு. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்றாங்க. சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்படுது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உண்டாகுது. புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்களும் பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகலாம். வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு அல்லது லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதால எல்லா விதமான பாதிப்பிலிருந்தும் தப்பிக்கும் யோகம் உண்டாகும். பெரிய விதமான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சமாளிப்பீங்க. மீனத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறதால விரயத்தில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் எலும்பு வலி, மறைமுக பிரச்சனைகள்லாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடனால் பயங்கரமான அவதிக்குள்ளாவீங்க. சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை, சச்சரவுகள், தூக்கமின்மை, எதிரி தொல்லை போன்றவை எல்லாமே உண்டாகும். முடிந்த சண்டைகளால் கூட மீண்டும் பிரச்சனை உண்டாக சூழல் ஏற்படும். எதிரிகளோட சூழ்ச்சியில் நீங்கள் சிக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதால பெரிய ஆபத்துகள் வராது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட், விசா, பத்திரங்கள், ஆவணங்கள், சான்றிதழ்கள் போன்றவை தொலைக்கிறது போன்ற நிலை ஏற்படலாம். கவனமாக இருங்க. தலை சுற்றல், மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். டெபாசிட், நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. சுக்கிரன் கேது இணைவதால் கூடா நட்பால் கேடு விளைவிக்கும். நண்பர்களுடைய சகவாசத்தை துண்டிக்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. நண்பராக தான் பேசினேன் என்று கூறுவாங்க, ஆனால் பெயர் கெடும் வகையில் நடந்துக்குவாங்க. வழிபாடை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 80% நன்மைகளை பெறுவீங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்தும் பாதிப்புகள்ல இருந்து குருவின் பார்வையால் தப்பிக்கும் யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உருவாகும். மன தைரியம் ஏற்படும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் துவங்கும் முன்னாடியே செலவுகள்லாம் குறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்கும். தெளிவான முடிவுகள்லாம் எடுக்கும் சூழல் இருக்கிறதால எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் பார்ப்பீங்க. குருவின் பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள்லாம் தானாக நடைபெறும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துணிச்சலாக காரியத்தில் ஈடுபடும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செஞ்சு முடிக்கும் குணமுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. மனசில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக போகுது. மனோதைரியம் அதிகரிக்கும் நேரம் இது. புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள்லாம் கைகூடும். அக்கம் பக்கத்தினரோட அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள்லாம் நடந்தேறும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும்.
அரசியல்வாதிகளுக்கு கட்சி பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. எதிர்க்கட்சியினரின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கட்சி தலைமையன் உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைப்பாங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவாங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே உங்களை அழைச்சி பேசும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்கள்லாம் கற்று தெளிவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடுங்க. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளாம் தலை தூக்க செய்யும். அதனால் சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிக்கிறது தான் நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லதாக அமையுது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகுங்க. எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது தான் நல்லதுங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியம் எல்லாமே இப்போ நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்லதாக நேரிடலாம். சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனசுல உற்சாகத்தை தரும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. போட்டிகள்லாம் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் இப்போ வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்புகள்லாம் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். மன நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் சூரியன் உங்கள் ராசிக்கே 12ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்தில் சில சவால்களும் தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படுங்க. மேலும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். சமூகத்தில் உங்கள் மரியாதை உயரும். மேலும் இந்த மாதம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறதே உங்களுக்கு நல்லது. உங்களுக்கோ குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவத்துக்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய நிலை ஏற்படலாம். மேலும் துணிவும் தன்னம்பிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்குது. எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம்னு செய்ய முடியாது. கடின உழைப்புக்கு பின்னாடியே காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் இந்த மாதத்தில் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் போய் வேலை பார்க்குற சூழ்நிலை கூட உருவாகலாம். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று பணிபுரிய அழைப்புகள்லாம் வரலாம். கல்விக்காக எடுத்த முயற்சிகள்லாம் கைகூடும். மேலும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவுமே இருக்காது. புதிய முயற்சிகளில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. உடல் நலம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இளைய சகோதர வகையில் பண ஆதாயம் கிடைக்கக்கூடும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த வேலை தொடர்பான தகவல்லாம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள்லாம் மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் எதுவுமே இப்போ வேண்டாங்க. குடும்பத்தில் நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் வீடு களை கட்டுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தோட உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வருகை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். இதுவரை மறந்திருந்த உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களால் பணவரவுக்கும் சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவியாக இருப்பாங்க. உங்கள் திறமைகள் நிர்வாகத்தினரால் புரிஞ்சு கொள்ளப்பட்டு உரிய சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்குங்க. சக ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்துவீங்க. வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகுங்க. ஆனால் புதிய கிளைகளை தொடங்குறது மற்றும் புது தொழிலில் முதலீடு செய்கிறது ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது தான் நல்லதுங்க. சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அவர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்று நடந்துக்குவாங்க.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.